ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணி கையெல்லாம் உடச்சிருக்காங்க. காலெல்லாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டி அவனுக்கு ரொம்ப கொடுமை. எங்களால காசு கொடுத்து எதுவும் பண்ண கூட எங்களால முடியாது. அந்த ஊரில் வந்து ஒரு மர்டர் ஆயிடுச்சு, வீட்டு எதிர்க்கவே ஒரு மர்டரு. அதனால போலீஸ் இட்டு போனாங்க, என்ன அந்த வர சொன்னாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை நானும் போனோம். ஃபஸ்ட்டு என்னை விசாரிச்சுட்டு அப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் என்ன என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அண்ணனை கூப்பிட்டு விசாரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்னை கூப்பிட்டு அண்ணன் எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் இந்த கையை பிடிச்சிட்டு மடக்கிட்டு நீ உண்மையை சொன்னால் தான் நான் கை விடுவேன், நீ பண்ணியிருக்கணும், உங்கள் அப்பா பண்ணாரா, இல்லைன்னா பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த கையை போட்டு மடக்குனாங்க, கையில் அடித்தாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் என்னை வேறு ரூம் காமிச்சிட்டாங்க. காமிச்சிட்ட பிறகு மறுபடியும் அண்ணன் கூப்பிட்டு விசாரிச்சுருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து இவன் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ரூம் கூட்டிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு கையெல்லாம் தூக்க வச்சு கட்டி அந்த கையில் வச்சுட்டு என் 2 காலையும் நல்லா விரிக்க வச்சாங்கண்ணா. நீ உண்மையை சொன்னாதான் விடுவேன் அப்படின்ட்டு 2 காலையும் விரிக்க வச்சாங்க. இந்த காலெல்லாம் போட்டு வச்சாங்க. இந்த கால் இப்படி பண்ணும் போது இந்த 2 காலையும் போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணுறாங்க. நீ இதை வெளியே சொன்னீங்கன்னா நான் உன்னை எதனா கேஸில் இந்த கேஸில் போட்டு உள்ள தள்ளிடுவேன், நீ யார்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது, என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படின்றாங்க. நான் பயமாக இருக்குது, செத்துலான்னு இருக்குது எனக்கு. நான் செத்துனா அவன் 4 போலீஸ் தான் காரணம் என் சாவுக்கு. அது எந்த போலீஸ்? அவர் 4 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரே ஒரு போலீஸ் தான் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. இது 3 பேர் வந்து கலர் ட்ரெஸ் தான் இருந்தாங்க. ஒரு போலீஸ் பேர் தான் அகிலன் அப்படின்னு இருந்துச்சு. அந்த போலீஸ் தான் கை விரல் மடக்கினாரு, அடித்தார். மீதி 3 பேர் எனக்கு தெரியும். கொலை பண்ணது நீ இல்லைன்னா உங்கள் அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா என்னை ஒத்துக்க சொல்கிறாங்க. நீ தான் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா உங்கள் அப்பா பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நீ பார்த்துருக்கணும் அவன் கொலை பண்ணது அப்படின்ட்டு என்னை பொய்யா ஒத்துக்க சொல்லி கை விரலெல்லாம் மடக்கி அடித்து காலெல்லாம் விரிக்க வச்சாங்க. ஊரில் தேர் திருவிழா ஆகுது அப்படின்றதுனால நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமை நைட்டு 3ஆம் தேதி நைட்டு தேர் திருவிழா ஆகுதுன்ட்டு அங்கே போயிருந்தா அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டு பக்கத்து வீடு ஒருத்தர் எப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 12:30 மணிக்கு பார்க்கும்போது அந்த கட்டில் மேலே வெளியே அவர் கட்டில் போட்டு படுத்திருந்தார். அந்த கட்டில் மேலே தான் இருந்தார். நாங்கள் படுக்கும்போதே 1 மணி ஆயிடுச்சு. தேரெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்து படுக்கும்போதே 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் மர்டர் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு தெரியாது. தூங்கி எழுந்து நாங்கள் வந்து எல்லா சவுண்டு கேட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரியும் அந்த மர்டர் இருக்குது. நாங்களும் பயந்துன்னு தான் இருந்தோம். போலீஸ் எல்லாமே வந்து எல்லாமே பார்த்து மோப்பனா எல்லாம் முதல் கொண்டு எல்லாமே அப்பயே எங்களை எல்லாமே விசாரிச்சாங்க. விசாரணைக்காக என்னையும் சனிக்கிழமை அங்கே கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்பயும் என்ன வந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் செஞ்சுருக்கணும், உங்களுக்கு தெரியாமல் இந்த கொலை நடந்திருக்காது, நீங்கள் செஞ்சீங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து செஞ்சீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் அந்த தப்பு நாங்கள் செஞ்சுருந்தா நாங்கள் அதை செய்யலை, நாங்கள் ஏன் சார் பயப்படணும், நீங்கள் எங்கே கேட்டாலும் நான் அதை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியும் இல்லைன்ட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை நீங்கள் தான் செஞ்சுன்ட்டு நான் கேஸ் முடிச்சு விட்டு போயினே இருப்பேன் அப்படின்னு என்னை அப்படியே கேட்டு மிரட்டினாங்க. நான் இல்லை, எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் சொல்லுதுன்னு நான் சொல்லிட்டேன். சரின்ட்டு எல்லாம் கேஸ் எல்லாம் முடிச்சு சரி நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னு அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் பசங்களை வர சொல்லியிருந்தாங்கன்ட்டு என் பெரிய பையன் சின்ன பையன் 2 பேருமே அனுப்பிச்சிருந்தாங்க. 2 பேருமே அனுப்பிச்சதுக்கு பெரிய பையன் சின்ன பையனை விசாரணைக்காகன்ட்டு சரி 2 பேருமே விசாரித்து பெரிய பையன் கரெக்டாக எல்லாமே சொல்லியிருக்கான். இவன் எப்பவுமே பயந்து சுபாவம் சின்ன பையன். அதனால் அவங்ககிட்ட ஏதோ தப்பாலாம் கேட்டு நீ தான் இந்த கொலையை செஞ்சேன், இல்லை உங்கள் அப்பா செஞ்சானான்னு சொல்லுன்னு அடித்து அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணி கையெல்லாம் உடச்சிருக்காங்க. காலெல்லாம் விரிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டி அவனுக்கு துன்புறுத்தி ரொம்ப கொடுமை. அடுக்குமறை ஜிஹெச்ல சேர்த்து வச்சுருக்கோம் சார். நாங்கள் இன்னைக்கு 5 நாள் ஆகும் சார். நாங்கள் வந்து இன்னைக்கு அடுக்குமறை ஹாஸ்பிட்டலில் மனநலம் அவனுக்கு எல்லாமே பண்ணாங்க. ஸ்கேன் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ அவனுக்கு
மனநல தான் ரொம்ப பாதிப்பாயிருக்கு. இருக்க மாட்டேன், செத்துருவேன்னு ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகி இன்னைக்கு அவன் கூட நாங்கள் 4-5 பேர் எங்கேயாச்சும் போனாலும் பாத்ரூம் கூட்டின்னு போனோம், குழந்தை மாதிரி சாப்பாடு விட்டு இருக்கோம் சார். எங்களால் அந்த கேஸ்லேருந்து எப்படி என் குழந்தை விடுவிக்கிறதுன்னு எங்களால் தெரியல. நாங்கள் ஏழை தான் சார், நாங்கள் எந்த வசதி இல்லை. எங்களால் காசு கொடுத்து எதுவும் பண்ண கூட எங்களால் முடியாது. அந்த நிலைமையில நாங்கள் டெய்லர் வேலை செய்கிறேன். அந்த நிலைமையில நாங்கள் இருக்கோம் சார். நாங்கள் எங்களால் என்ன செய்யறதுன்னே தெரியல சார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.